ஓகே. உங்களோட டிஜே ஈவென்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஃபேமிலி கூட தான் ஃபேமிலிலாம் அந்த டைம்ல தான் வெளிய போகணும்னு நினைப்பாங்க. ஆமா. ஸோ அத எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, எல்லாம் எதிர்பார்ப்பாங்கல்ல. ஸோ ஏன்னா நம்ப வேலை செய்ற டேல தான் அவங்களுக்கு லீவா இருக்கும். ஆமா. நம்பளுக்கு லீவா இருக்கிற டைம் தான் அவங்களுக்கு வேலையா வேலை. இருக்கும். ஸோ அந்த மாரி வரும்போது ரொம்ப கஷ்டம். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் டு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலில உள்ளவங்க கல்யாணம் பண்றவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. ஸோ அந்த டேட்ல வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் ஹாட்டான ஒரு டேட் ஈவென்ட். ஸோ நோ சாய்ஸ் நான் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ இங்க நான் போலன்னா கிளையண்ட் வச்சுக்கோங்க. அங்க போலன்னா ஃபேமிலி. ஸோ இத ஓகே. பேலன்ஸ் பண்றது இன்ன வரைக்கும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். எப்படிதான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் பண்றது என்னன்னா, என்னோட ஒரு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற டிஜேவ நான் அங்க ரிப்ளேஸ்மெண்ட்டா போடுறதுலாம். ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்றாங்க உங்களோட டிஜே துறையில. ஆக்சுவலி என்னோட ஃபேமிலி வெரி சப்போர்ட்டிவ். ஏன்னா ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் வெரி சப்போர்ட்டிவ். என்னோட மாமனார், என் மாமனாரும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஃபைனான்ஷியலாவும் சரி. ஒரு காலகட்டத்தில நான் ரொம்ப அடி வாங்கிட்டேன் கோவிட்க்கு அப்புறம். ஸோ அவர் ரொம்ப ஃபைனான்ஷியலா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவரு சப்போர்ட் பண்ணனால தான் என் ஒய்ஃபும் என் மாமனாரும் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன். அப்புறம் எங்க அப்பா ஆப்வியஸ்லிலாம் எங்க அப்பா வந்துட்டு எந்த ஈவென்ட் இது பண்ணாலும், ஓகே இந்தா இது போய் இது பண்ணு, இது போய் இது பண்ணு. ஸோ ரொம்ப அவரும் நல்லா சப்போர்ட் பண்றாரு. தென் என்னோட டீம், என்னோட பாய்ஸ், லோகன், ஹாவன் இப்போ அவர் வந்துட்டு ஏபியூல இருக்கார்ல ஓகே. கேரள. ஸோ அதுக்கும் அந்த அந்த கான்செர்ட்க்கும் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் இருக்குது. ஸோ இன்னும் தெரில. ஸோ அவர் தென் என்னோட திரு எல்லாரும் என்னோட மெயின் இன்னொருத்தர் வந்துட்டு தினேஷ். தினேஷ் அண்ணன் சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் என்ன ரொம்ப சிங்கப்பூர் கூப்பிட்டு போகிறது. அவர் தான் கற்றுக்கோ 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 அவர் விஷயம் அவர் மூலியமாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன்.